ஜனநாயகன் படத்தின் சென்சார் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் இன்று இறுதியாக விசாரிக்கும் நிலையில் 3 விதமான தீர்ப்புகளை வழங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி இன்று வெளியாக இருந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் இன்னும் 20 நாட்கள் அவகாசம் வேண்டும் என மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமான சென்சார் போர்டு கூறியிருந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வெளியிடப்படும் என அறிவித்தார். அதன்படி இன்று காலை வழக்கில் தீர்ப்பு வெளியாகிறது. ஜனநாயகன் சென்சார் வழக்கில் 3 விதமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஒன்று, சென்சார் போர்டு போன்ற மத்திய அரசு அமைப்பிற்கு உத்தரவிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்யலாம். இல்லையெனில் குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் படத்தை பார்த்துவிட்டு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கலாம். மூன்றாவதாக, நீதிபதியே தலையிட்டு நான் படத்தை பார்க்கிறேன், அதன் பிறகு தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்று வெளியாகும் தீர்ப்பை பொறுத்தே ஜனநாயகன் வெளியீட்டு தேதி தெரியவரும் என்பதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர்.